வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க. சரி நாங்கள் எங்களால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்றது இவங்க அங்கே இருக்கிற அவங்க வந்து அஃபீஷியல்ஸ் தான், அவங்க கவர் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. 500 இதே மாதிரி வந்து ட்ரிப்ளிகேன் ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் ஓட்டு வந்து லிஸ்ட்டில் இல்லாதப்போ எப்படி இது நடக்கலாம்? வாக்காளப்பட்டியல் தெளித்ததுன்னு இல்லை எபிக் நம்பரில் போட்டா வந்து ஆமாம் கரெக்டு. This service is not registered. 1950 அம்சம் EPIC நம்பர். இன்டர்நெட்டில் வந்து எபிக் நம்பர் மட்டும் போட்டுட்டு அதை டெஸ்ட் பண்ண வரவே இல்லை. நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட். அது என்னென்னா நேற்று வந்து கொஞ்சம் வாண்ணா என்ன பிரச்சனை பாருண்ணா ஃபஸ்ட்டு. இன்னும் ஆர்வத்தில் தான் எனக்கு தவிர என்ன பண்ணி ஓட்டுன்னு நீங்கள் பேசுவீங்களா? இளைஞர் ஓட்டு முக்கியம்ன்றாங்க. ஆமாம், இளைஞர் ஓட்டு முக்கியம் 100% போகணுன்றாங்க. காலையில் ஓட்டு போட்டு அப்பா தெரியும் சார். அப்பா பேட்மிண்டன் கிரவுண்டு ஹெல்ப் பண்ண முடியாது. அம்மா அப்பா பேட்மிண்டன் நேஷனல் பிளேயர் ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி சார் இந்தியா விட்டு முக்கியம் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த டிஆர் போட்டு கரெக்டாக வந்து எந்தெந்த ஓட்டு ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு ஓட்டு போட வந்தோம். என்னோட பேர் வந்து லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னோட பெற்றோர் 2 பேரும் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த 10-15 பேர் அவங்களோட பேரும் வந்து லிஸ்ட்ல இருந்து விடுபட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ள பூத்ல விசாரிச்சப்போ சொல்றாங்க 400 பேருக்கு மேல வந்து அவங்க பேர் வந்து இங்கேருந்து மிஸ்ஸிங் அப்படின்னுட்டு. உள்ள எப்படி இதுக்கு என்ன எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு கேட்டா வந்து அங்க இருக்கிற டீச்சர் அசைன்டு டியூட்டி போட்டிருக்கவங்க அவங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் தெரியல. சீனியர் ஆஃபீஸர் யாருமே கிடையாது. ஸோ ஜோனல் ஆஃபீஸர் தான் வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜோனல் ஆஃபீஸருக்கு மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணுறோம், அவங்க வரல, ரவுண்ட்ஸில் இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அடையாறில் தான் போய் அவங்க ஜோன் 13 ஆஃபீஸில் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்டாலும் இன்னைக்கு நீங்களாம் ஓட்டு போட முடியுமா என்னன்னு தெரியல. கம்ப்ளைண்ட் வேணா கொடுக்கலாம், இல்லை இன்னைக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மண்டே போய் கொடுத்துக்கோங்க, ஆனால் ஓட்டு வந்து போட முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து இதை எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓட்டு போட முடியுது. இப்போ என்னோட ரைட் வந்து எனக்கு இல்லைன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். எலெக்ஷன் கமிஷனோட கார்டு இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. பூத் ஸ்லிப் கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல, பூத் ஸ்லிப் கிடைக்கல எனக்கு. அப்பா அம்மா கிடைச்சதா? அப்பா அம்மா கிடைச்சது. அப்பா அம்மா கிடைச்சது, அவங்க போட்டுட்டாங்க. உங்களுக்கு கார்டு இருந்தும் கிடைக்காதது எவ்வளவு வருஷமா இருக்கு? இல்ல, இது வந்து ஒரு உரிமை வந்து கையில இருந்து எடுக்கப்படுதுங்க. அந்த கேட்டா இதோட சீரியஸ்னஸ் வந்து புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாங்கிறாங்க. இல்லைன்னா மண்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி ஒரு ஓட்டு போடலனாலுமே நீங்க வந்து எலெக்ஷனை நிறுத்தணும். 500 பேருக்கு பிளஸ் வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த இடத்துல மட்டும் இல்ல, திருநெல்வேலி ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி 500 பேர் ஓட்டு இல்லைன்னு சொல்லியும் நடக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு வந்து புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்றாங்களா? இல்ல, இது வந்து ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறாங்க. புரிய மாட்டேங்குது இதோட இன்டென்சிட்டி என்னன்னு வந்து புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. இங்க இருக்கிற ஆபீசர்ஸும் சரி எல்லாரும் வந்து சேர்ந்து ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியல. காமன் சிட்டிசன்ஸ் தான். இப்போ நம்ம வயசானவங்களை வந்து ஓகே அடையாருக்கு போங்கன்னு அலைய விட முடியாது. அவங்களுக்கு கூட யாராவது வரணும். எப்படி இதை யாரு முன்னெடுத்து பண்றது?